மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அதே சட்டத்திட்டத்தோடு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைவார்கள் என்று நம்புகிறேன். அதான் சொல்றேன், யாரோ ஒரு சிலர் தங்கள் சுயநலத்தால, பதவி ஆசையால, சுயலாபத்திற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருந்தவர்களை பிரித்து விட்டார்கள். ஒன்று அவர்கள் திருந்த வேண்டும், அல்லது திருத்த வேண்டியவர்கள் அவர்களை தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு திருத்த வேண்டும். இது தேர்தலுக்கு முன்பு நடக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சட்டமன்ற பொது தேர்தல் முடிவுகளை அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு உறுதியாக எல்லோரும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் அவர்களில் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.